வணக்கம், என் பெயர் அனுஷ்கா. இன்று நான் ரீனா என்ற சிறுமியைப் பற்றிய ஒரு மயக்கும் கதையைக் கொண்டு வருகிறேன். ஒருமுறை ரீனா தனது பரபரப்பான கால அட்டவணையில் இருந்து மிகவும் தேவையான ஓய்வுக்காக மலைகளில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கிராமத்திற்குச் சென்றார். அந்த பகுதியை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது வாடிய செடிகள் மற்றும் உடைந்த நீரூற்றுகள் கொண்ட கைவிடப்பட்ட தோட்டத்தில் அவள் தடுமாறினாள். அந்த இடத்துடன் விவரிக்க முடியாத தொடர்பை உணர்ந்த அவள் அதை மீட்டெடுக்க முடிவு செய்தாள். ரீனா களைகளை அகற்றி புதிய விதைகளை விதைத்தபோது மரத்தின் அடியில் மறைந்திருந்த பழங்கால நீர்ப்பாசனத் தொட்டியை கண்டுபிடித்தார். அவள் வியப்பில் அவள் அதை பயன்படுத்தியபோது தோட்டம் உயிர் பெற்றது. மலர்கள் கதிரியக்க நிறங்களில் மலர்ந்தன, பழங்கள் விலைமதிப்பற்ற நகைகள் போல மின்னியது, மற்றும் காற்று இனிமையான மயக்கும் மெல்லிசையால் நிரப்பப்பட்டது. உருமாற்றம் கண்டு வியந்த கிராம மக்கள் மாயாஜால தோட்டத்தை பார்வையிடத் தொடங்கினர். இது அனைவருக்கும் குணப்படுத்துதல், நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் சரணாலயமாக மாறியது. ஒரு நாள் ஒரு பணக்கார தொழிலதிபர் ரீனாவிடம் தோட்டத்தை விலைக்கு வாங்கும் வாய்ப்போடு அணுகினார். ரீனா சிரித்துக்கொண்டே, உண்மையான பொக்கிஷங்களை விற்க முடியாது என்று மெதுவாக பதிலளித்தார். மாறாக, தோட்டத்தை கிராம மக்களிடம் ஒப்படைத்து அதன் மந்திரத்தை எவ்வாறு வளர்ப்பது மற்றும் பகிர்ந்து கொள்வது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மந்திரித்த தோட்டம் செழித்தது, அன்பும் அக்கறையும் மிகவும் தரிசு இடங்களுக்கு கூட வாழ்க்கையை கொண்டு வர முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. அதுதான் இன்றைய எழுச்சியூட்டும் கதை. மேலும் எழுச்சியூட்டும் கதைகளுக்காக காத்திருங்கள். நன்றி.